எங்களுடைய அன்னை தெரசா இல்லத்தினுடைய குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, இந்த நலத்திட்ட பணிகளை பற்றி கல்வி பணியை துவக்க வந்திருக்கின்ற அன்பு குழந்தைகளே, விழிப்புணர்வுடைய புதிய பாதை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு புதிய இலக்கை அடைவதற்கு வந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்களுடைய பாத மலர்களில் என்னுடைய பணிவான வணக்கத்தை வைத்து நான் பெருமை அடைவதில் நான் பேரானந்தமடைகிறேன். இந்த அன்னை தெரசாவினுடைய இந்த நிறுவனத்தை துவங்குகின்ற பொழுது என்னுடைய அருமை தம்பி சௌரிமுத்து அவர்கள், தம்பி பாலசுந்தரமும் நானும் ஒரு சிறிய 10க்கு 10 ஒரு ஷாமியானா அன்னை தெரசாவினுடைய ஒளி அந்த இடத்தில் தெரிந்தது. என்னுடைய அருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார் அல்லவா, கல்விகள் மருத்துவங்கள் நம்முடைய இடங்களில் இலவசமாக வழங்கப்படும் என்று சொன்ன அருட்தந்தை அவர்கள். அதே போன்று நான் நினைத்து பார்க்கிறேன், எண்ணி பார்க்கிறேன் என் தம்பி சௌரிமுத்தினுடைய பணிகளை. நான் 30 ஆண்டு காலம் அவன் கரம் பிடித்து நடந்து வந்தவன். அவருக்கு எந்த இன்னலும் தேவையில்லை என்று சொல்லி நானும் பாலசுந்தரம் துவங்கிய பணியை என் தம்பி முகமது எகியா அவர்களையும் அருள் சூசை கையில் இப்பொழுது நாங்கள் ஒப்படைக்கிறோம். அது வளர்ந்து விரிந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு துபாய் சென்றிருந்த பொழுது என்னுடைய அன்னை இல்லத்தில் படித்த ஒரு நர்சிங் காலேஜுடைய பெண் என்னை வணக்கமிட்டார். என்ன என்று கேட்டேன். நீங்கள் தான் என்னை அன்னை தெரசா இல்லத்தில் சேர்த்து விட்டீர்கள். தம்பி சௌரிமுத்து அவர்கள் 33,000 ரூபாய் அதுக்கான காசோலையை வழங்கினார். அதே திட்டத்தை தான் இன்று முதல்வர் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி என்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்னை தெரசா 30 ஆண்டுக்கு முன்னே அதை நடத்தி காட்டியது. இது விடியல் அல்ல, இது புதுமை பெண் திட்டம் அல்ல. இந்த புதிய பாதை உங்களுக்கு எழுச்சியை தர வேண்டும். என்ன விடியல் என்ன பாதை என்று தெரியாது திக்கட்டு நிற்கின்ற உங்களுக்கு இந்த பேராலயத்தினுடைய இந்த கூடாரத்தில் ஒளிகள் பெருகி கொண்டிருக்கின்றது. உங்கள் முகத்தில் வெள்ளங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்ல இடத்தை நோக்கி செல்வதற்கு இந்த மையம் இங்கிருந்து துவங்குகிறீர்கள் உங்கள் பயணத்தை, அந்த புதிய பாதையை, அந்த புதிய லட்சியத்தை. நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் பாதை புதிய பாதை, உங்கள் பயணம் புதிய வெற்றி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.